வணக்கம் தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோவில் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 4 ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து முக்கியமாக மொபைல் யூடியூபர்ஸ் அண்ட் பிகினர் யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா இந்த 4 ஆப் இருந்துச்சு அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்லைங்க. யார் வேணாலும் யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு கேமரா வேணும். அதுக்கு நீங்கள் மொபைல் கேமராவை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் அதில் இருக்கிற டிஃபால்ட் ஸ்டாக் கேமரா ஆப்பை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களோட கேமராவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆல்டர்னேட்டாக ஒரு ப்ரைவேட் ஆப்பை கேமரா ஆப்பை வந்துட்டு நீங்கள் உங்கள் மொபைலை இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுங்கள். அப்படி ஷூட் பண்ணிங்கன்னா உங்களால் மேனுவலாக கேமராவில் இருக்கிற எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்துட்டு உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. மேனுவலாக தான் நீங்கள் எல்லா செட்டிங்ஸுமே வந்துட்டு யூஸ் பண்ணி வீடியோவை ஷூட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் கேமரா ஆப்பை அந்த பக்கத்தே போகாதீங்க, அந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப் ஓப்பன் கேமரா. அந்த ஆப் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ ஆப் தான். நீங்கள் எந்த ஒரு காசும் கட்ட வேண்டியதில்லை. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அல்லது ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஓப்பன் கேமரா டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றின ஒரு தெளிவான விஷயம் புரியும். அப்படி இல்லை அதை பற்றி ஒரு தனி வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோவையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஓப்பன் கேமரா ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் மேனுவலாக வீடியோஸை ஷூட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட டிஃபால்ட் அந்த ஃபோன் கேமரா ஆப்பில் வந்துட்டு மைக் சப்போர்ட் ஆகாது. ஒரு மைக்கு, இப்போ இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து போயா M1 அப்படிங்கிற மைக்கு. இந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நார்மல் கேமரா ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. இந்த ஓப்பன் கேமரா ஆப் மூலயமா நீங்கள் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் மைக் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட முதல் ஆப்பு ஓப்பன் கேமரா. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக மேனுவல் செட்டிங்ஸை வச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வீடியோ ஷூட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவை எடிட் பண்ணணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எடிட்டிங் ஆப் அப்படின்னா KineMaster நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் 2 இயர்ஸாக அதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே வாட்டர் மார்க் வரும். ஃபுல் வெர்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1200 2000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஆனால் கண்டிப்பாக ஒரு மணி வேல்யூபிளான ஒரு ஆப் தான். அந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆப்பில் எப்படிலாம் எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு ஒரு KineMaster சீரீஸ்னே நான் ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டு அதில் வீடியோஸ்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ எடிட்டிங்க்கு வந்துட்டு KineMaster ஆப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை எனக்கு ஃப்ரீ ஆப் தான் வேணும், ஆனால் அதில் வாட்டர் மார்க்கும் இருக்கக்கூடாது அப்படின்னாலும் அதுக்கும் நிறைய ஆப் இருக்குது. பட் அதை ஒரு தனி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு லீடு வேணும்ல அடுத்த வீடியோவுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரீ ஆப்பும் இருக்குது, வாட்டர் மார்க் இல்லாத ஃப்ரீ ஆப்ஸு. அதை பற்றி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். பட் ஒரு பிசியில் இருக்கிற மாதிரி எடிட்டிங் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது KineMasterரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இப்போதைக்கு லீடிங் ஆப்ஸில் KineMaster வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எடிட்டிங் ஆப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னோட 2வது ஆப் KineMaster. வீடியோ ஷூட் பண்ணியாச்சு, எடிட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு வீடியோவுக்கு முக்கியமான விஷயம் தம்ப்நெயில் ஃபோட்டோ. அந்த தம்ப்நெயில் ஃபோட்டோவை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க மொபைலில் நம்மளால் பண்ண முடியாது, ஒரு பிசி வேணும் இல்லை லேப்டாப் வேணும், அதில் தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும், ஃபோட்டோஷாப் மாதிரி பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இருந்தால் தான் தம்ப்நெயில் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நம்மளால் பெஸ்ட்டாக எடிட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அது முழுக்க பொய்யான ஒரு விஷயம். ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட அவங்க பார்த்தீங்கன்னா மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க தம்ப்நெயில் ஃபோட்டோவை அவங்களோட மொபைலில் தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் பிக்சல் லேப் அப்படிங்கிற ஆப்பை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் அந்த ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிக்சல் லேப் அந்த ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு தம்ப்நெயில் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதில் எல்லாமே பண்ணலாம். தம்ப்நெயில் ஃபோட்டோ மட்டும் இல்லை, நார்மல் ஃபோட்டோவே எடிட் பண்ணலாம். முக்கியமாக யூடியூப் சேனலுக்கு லோகோவை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து பெஸ்ட் ஆப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு யூடியூப் சேனல் தேவையான லோகோ, சேனல் பேனர், தம்ப்நெயில் ஃபோட்டோ இப்படி எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பை வச்சுட்டு உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ 3வது ஆப் பிக்சல் லேப். இப்போ வீடியோ ஷூட் பண்ணியாச்சு, எடிட் பண்ணியாச்சு, தம்ப்நெயில் ஃபோட்டோவையும் ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்மளோட அவுட்புட் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணணும். வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு கூகுள் க்ரோமில் போய் தான் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யூடியூப் ஆப்பை வந்துட்டு எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாகவே எல்லா மொபைலுமே அது இருக்கும் யூடியூப் ஆப்பு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு யூடியூப் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபைனலி இந்த 4 ஆப் தாங்க. இந்த ஆப் இருந்தால் போதுங்க, யார் வேணாலும் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம், ரன் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஏன்னா யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லா டைமே மொபைல் இருக்குது, இந்த 4 ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா யார் வேணாலும் சேனல் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே போய் சேரட்டும். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டே இருக்கும். பிடிச்ச வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பிடிக்கலனா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இன்னொரு வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.